சேனல்ல ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. நம்ம மேக்கப்ல எப்படி போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நேற்றுக்கு பார்த்த ஃபிளார்ஸ் எல்லாம் வந்து பஞ்சஸா வந்து ரெடி பண்ணியாச்சு. அதெல்லாம் உங்ககிட்ட வந்து நான் காமிக்கிறேன். பாருங்க, அழகழகான ஃபிளார்ஸ் எல்லாமே நம்ம பிரைட்ஸ்க்காக ரெடி பண்ணிருக்கோம். இது பாருங்க, இது வந்து கால்கட்டு கட்டினது. இன்னைக்கு வந்து பிரைடு டாக்டர் காவியா அவங்களோட முகூர்த்தம்க்கும் இது அவங்க வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இது இன்னைக்கு வந்து ரிசப்ஷனுக்கு அவங்களுக்கு நம்ம வைக்க போற ஃபிளார் இது. இன்னைக்கு நம்மளோட பிரைட்ஸோட ஹேர் லுக்கெல்லாம் இந்த ஃபிளார்ஸ் வந்து எப்படி அழகழகா நம்ம வைக்கிறோம் அப்படிங்கறத நீ வர போற வீடியோஸ்ல பாக்கலாங்க. இதில் மேக்கப் கிளம்ப போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஊர் கோயிலில் வந்து சங்கு பூஜை வச்சுருந்தாங்க. சரி, அதுக்கும் போகணும் இல்லைங்க, கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதையும் போய் அட்டன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் நான் வந்து மேக்கப்புக்காக கிளம்ப போகிறேன். இன்றைக்கி இருந்து போக போகிற மேக்கப்புக்கான ட்ராவலிங்கான பிளான் எல்லாமே நாங்கள் வந்து பக்காவாக பண்ணியாச்சுங்க. இந்தந்த நேரத்துக்கு இந்தந்த இடத்துக்கு போகணும், ஒவ்வொரு மேக்கப் பிளேஸுக்கான ட்ராவலிங் டைம் எவ்வளவு, ஸோ இதெல்லாமே போட்டு எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் வந்து போட்டு இந்த மாதிரி வந்து லிஸ்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். இந்த மாதிரி பிளானிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. அம்மாக்கா திருவிட்டுருக்கியா? சரி சரி தங்கம், அம்மா போயிட்டு வர வரைக்கும் சமத்து குட்டியா ஆயமா கூட இருக்கோன்னு, ஓகேவா? அப்பா இருப்பாரு, அப்பா வேலையா இருப்பார்ல, நீ அப்பாவை தொல்லை பண்ணக்கூடாது. நீ பாட்டுக்கு ரெடியாகி போய்க்கோணும், எந்திரி குழி இப்படிலாம் சொல்ற மாதிரி வச்சுக்கூடாது, ஓகேவா தங்கம்? 10 days சீக்கிரம் நடுவு வந்துட்டு போவேன். 10 days பொறுப்பா இருந்துக்கோ. அன்னைக்கு அம்மாவுக்கு வேலை இருக்கு. சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இந்த 10 days அம்மாக்கா நீ சாக்ரிஃபைஸ் பண்ற. சரி, நீ யோசிச்சு எனக்கு மெசேஜ் கால் பண்ண ஆயமாட்ட சொல்லி விடு. ஃபோன் பண்ணி ஆயமா ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லு, சரியா? சரி, சீக்கிரம் சாப்பிட்டு தங்க. எல்லாருமே வந்து கிளம்ப போகிறோம். இப்போ என் கூட 3 ஆர்டிஸ்ட் வந்து வர போகிறாங்க. மற்றவங்கள வந்து அவங்கவுங்களுக்கான மேக்கப்புக்கான பிளேஸ்க்கு வந்து கிளம்ப போகிறாங்க. எல்லாத்துக்கான பேக்கிங்குமே ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சூர்யாஸ் டீம் வந்து ஃபயர் மாதிரி ரெடி ஆகிட்டாச்சு. இனி ஒவ்வொரு மேக்கப்பும் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோக்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் மேக்கப் பார்த்தீங்கன்னா திருப்பூருக்குள்ளே தான். பாய் பாய் பாய். இன்னைக்கு கிளம்புறது வந்து இனி 8ஆம் தேதி வரைக்கும் வீட்டுக்கே வர முடியாதுங்க. இடையில வேணா ஒரு மணி நேரத்துக்கு இது வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ பேக்கிங்க்கெல்லாம் டைம் இருக்காது. அதனால எல்லாமே எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து நானே வந்து டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டேங்க. நீ நாளைக்கு இருந்தால் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதுலேருந்து நான் வந்து ஆக்டிங் டிரைவர் வந்து கேட்டிருக்கிறேன். நான் போகிறது பார்த்தீங்கன்னா இடுவம்பாளையம் வந்து நான் ஸ்கூல் படித்த ஊருங்க. அது எப்பவுமே இடுவம்பாளையம் வழியாக போகிறோம் அப்படின்னாலே ஒரே சந்தோஷமாக தான் இருக்கும். நாம படித்த ஸ்கூலை வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். நாங்கள் படிச்சு முடிச்சதுக்கு அப்போ கட்ட கூட ஆரம்பிக்கல, அப்புறம் தான் கட்டினாங்க. நாங்க இங்கெல்லாம் கபடி விளையாண்டு இது காட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நாங்களாம் அப்படி இருப்பீங்க. அங்க வந்து ஸ்கூல் ஆயிடுச்சு. நாங்க படிக்க முதல்ல கட்டடம்லாம் ரொம்ப டேமேஜா இருக்கும், மழை பெஞ்சு ஒழுகிட்டு அப்படிதான் இருக்கும். இந்த மரத்தடியில உட்காந்து படிப்போம். இந்த இங்க தெரியுது பாரு, இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுதான் 7th படிச்சேன், 10th படிச்சேன். இது வந்து சின்ன ஸ்கூலு. 7th இருந்து நான் இங்க படிச்சேன். 10th வரைக்கும் இருந்துச்சு, இப்ப 12th வரைக்கும் இருக்குது. 12th வரைக்கும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. சின்ன ஸ்கூல் தான், உள்ளுக்குள்ள இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படின்னு 3 செக்ஷன் இருக்கும். எல்லாம் இடிச்சு புடிச்சு மேல ஏறி உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் கிளாஸ் இல்லாதவங்களுக்கெல்லாம் மரத்தடி கிளாஸ். காக்காயெல்லாம் தலையிலேயே பேண்ட் வைக்கி அப்படியே தள்ளிட்டு அப்படியே உட்காந்து படிக்க வேண்டியது. அது ஒரு ஜாலியான காலம் தான். சரி, நினைச்சு பாக்குறதுக்கு ஏதாவது எப்பவுமே இந்த வழியா வந்தா எப்ப யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பேன். மண்டபத்துல பெருசா கட்டிட்டாங்க. ஏன்னா என்ட்ரன்ஸ் எந்த வழியில் தெரியல, அங்க இருக்கு. நம்மளோட ஒர்க்குக்கான ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. இவங்க தான் நம்மளோட பிரைட் காவியா. இவங்களுக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் மேக்கப் போட்டிருக்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து ரிசப்ஷன் மேக்கப்புக்காக வந்திருக்கிறோம். அவளுக்கு 10 கிடைக்கணும்.